தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த உதவி தலைமை ஆசிரியர் கணித ஆசிரியையின் பாலியல் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டிய 2 பயிற்சி ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் கனகராஜ், அதே பள்ளியில் கணித ஆசிரியை ஹேமா இருவரும் நெருக்கமாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் தனிமையில் செல்போனில் உரையாடும் போது அந்தரங்க புகைப்படங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த புகைப்படம் செல்போனில் இருப்பதை தெரிந்து கொண்ட இதே பள்ளியில் பயிற்சி ஆசிரியராக இருந்து வந்த பிஎட் மாணவர்கள் மணக்குன்னம் பகுதியைச் சேர்ந்த இனியவர்மன், குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கலைசாரதி ஆகிய இருவரும் ஆசிரியர் கனகராஜ் செல்போனை திருடியதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் உள்ள ஆபாச புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடாமல் இருக்க 5 லட்சம் தர வேண்டும் என கேட்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான உதவி தலைமை ஆசிரியர் கனகராஜ் தனது செல்போனை பயிற்சி ஆசிரியர்கள் இருவர் திருடிவிட்டதாகவும் பந்தநல்லூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பந்தநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பயிற்சி ஆசிரியர் கலைசாரதி, இனியவர்மன் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் திருடப்பட்ட செல்போனில் உள்ள அந்தரங்க புகைப்படங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பள்ளியில் நடந்த இச்சம்பவம் குறித்து தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு தகவல் அளித்தார். இது தொடர்பாக தஞ்சை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பேபி நேரடி விசாரணை மேற்கொண்டார். பள்ளியில் பணியாற்றிய கணித பெண் ஆசிரியர் ஹேமா மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் கனகராஜ் ஆகியோர் மீது ஒருங்கின நடவடிக்கையாக தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து தஞ்சை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பேபி ஆனவர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் இந்த ஒழுங்கின நடவடிக்கை மாணவர்களிடையும் பெற்றோர்களிடையும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி ஆசிரியர்கள் நடந்து கொண்ட விதமும் வருங்கால இந்த மாணவர்களுக்கு இது ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்.